ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் மற்றும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கான 3 கார்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது நைட் ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. ரொமான்டிக், எமோஷனல் அண்ட் ட்ராமாட்டிக். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட எமோஷ்னல் சைட்ஸ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லலாம். அது மூலயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபேமிலி லைஃப்பில், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஹாப்பியாக ரொமான்டிக் லைஃப் லீட் பண்ண போகிறீங்க. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெனவான்ற மாதிரி இருக்குங்க. நீங்கள் யார்கிட்டயா இருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைமில் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான நோட்டில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு இது கனவா நெனவா அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பீங்க. ஒரு ட்ரமாட்டிக்காக இருக்கும். நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிஜத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் அதெல்லாம் இந்த டைமை ரொம்ப ப்ரெஷஸாக நினச்சி அதை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் நினைக்காத மாதிரி ஒரு இதாகவும் நடக்கலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் அதுக்கு கம்மியாக நடக்கலாம். பட் நல்லதாக தான் நடக்கும். உங்களோட பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் சின்னதாக விஷயமாகவும் நடக்கலாம். பட் அதையும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. உங்களோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறும். சின்ன சின்ன கனவுகள் உங்களுக்கு லைஃப்பில் இருந்திருக்கும். இந்த விஷயத்த வாங்கணும், இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு. அது இவ்வளோ நாள் அதுக்கு முடியாமல் இருந்திருக்கும். இப்போ அதுக்கான நேரம் உங்களுக்கு கைக்கூடி வரும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கும். அந்த பொருட்களை வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், விசிட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. டைம் கிடச்சிருந்துருக்காது. பட் இப்போ அதற்கான டைம் கிடைக்கலாம் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது த எம்ப்ரெஸ் வந்திருக்குங்க. கிரியேஷன், அபண்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ரொம்ப அழகான ஒரு நோட்டுங்க. நிறைய பேர் உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு நியூ என்ன சொல்கிறது, ஒரு நியூ ப்ராசஸ் இருக்குது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. உங்களுக்கான ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கவங்க, யாருக்காவது குழந்தை இல்லை, அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கவங்கள இருந்தால் இந்த டைம் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கான அறிகுறிகள் தெரியும். நிறைய பேர் ரொம்ப நாளாக லாங்கிங்காக இருக்கீங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெறும் என்ன சொல்கிறது, உங்களோட ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போது. நிறைய விஷயம் நீங்கள் ஃபேமிலிக்காக செய்ய போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் குழந்தைங்க விஷயத்தில் ஏதாவது மனசு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு சரியாகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு புது பெட்ஸ் வரலாம். ஒரு நியூ மெம்பர் உங்களோட ஃபேமிலியில் ஆட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குங்க. உங்களுக்கான ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களோட புது புது விஷயங்கள் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் நிறைய பிரபலமாக ஆகும். நிறைய பேர்கிட்ட உங்களுக்கான பாராட்டை வாங்கி தரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்குங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷஸாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ப்ரெஷஸாக வச்சுக்கணும். ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக லாங்கிங்காக ஏங்கிட்டு இருந்தீங்க. பட் அந்த விஷயம் கிடச்சோன்னே அது மேலே இருக்கிற ஈடுபாடோ இதோ போயிடக்கூடாது. அது நீங்கள் எத்தனை நாள் அது ஏங்கி உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அது ரொம்ப ப்ரெஷியஸாக ஃபீல் பண்ணி பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது 9 ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. விஷஸ், ட்ரீம்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஆக்சுவலாக இந்த 2 கார்டுக்குமே இந்த கார்டுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. பாருங்கள், உங்களோட விஷஸ் ஒன்று வரும்னு சொன்னேன். உங்களோட ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ ஆகும்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் அதை எப்படி கையாள போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று நிறைவேறிச்சுனோன்னே நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கண்டுக்காமல் அது பின்னாடியே போயிடக்கூடாது. ஸோ உங்களோட எல்லா விஷயமே உங்களுக்கு முக்கியம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராசஸில் யாரெல்லாம் கூட இருந்தால் நீங்கள்
கஷ்டப்படும் போதோ, நீங்க வந்து ஒரு கவலைப்படும் போதோ, யார் உங்களுக்கு ஹீலிங் பண்ணா, யார் உங்களுக்கு கூட இருந்தா, அவங்கள நீங்க இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப நன்றி கடனோட நெனச்சு பார்க்கணும். எப்பவுமே அந்த நன்றிய நீங்க மறந்துறக்கூடாது. உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம், இது நாள் வரைக்கும் உங்க கூட இருந்தவங்க எல்லாம் நீங்க வந்து விலக்கிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதை நீங்க குடுக்கணும். செய்ய வேண்டிய விஷயங்கள செய்யணும். உங்களுக்கு ஒண்ணு புதுசா கிடைச்சிருச்சுன்னோன பழச மறந்துறாதீங்க. எப்பவுமே அந்த பழசு வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாத டைம்லயும் உங்க கூட இருந்திருக்கு. அத மட்டும் எப்பவுமே நெனச்சு பாருங்க. புது விஷயத்த பார்த்தோன பழைய விஷயத்த கைவிட்றாதீங்க. 2மே உங்களுக்கு முக்கியம். 2யுமே நீங்க பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இப்ப வர நேரமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து நீங்க செய்ய போற விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எப்பவுமே பழச மறக்காதீங்க. பழைய அனுபவங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் மறக்காதீங்க, நெகட்டிவா இருந்தாலும் மறக்காதீங்க. ஏன்னா பாசிட்டிவ் அனுபவம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உந்துதல கொடுக்கும் அடுத்தது செய்ய. நெகட்டிவ் அனுபவம் இனிமே அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அது 2யுமே மறந்துறாதீங்க. இனிமே வர டைம வந்து அத யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பொறுப்பா நடந்துக்கங்க. நீங்க வந்து பொறுப்பாகறதுக்கும், கடமைய உணர்றதுக்கும் தருணமும் இதுதான். உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கும் நமக்காக வந்திருக்க ஏஞ்சல் யாரா அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு. நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் அகாஷா வந்திருக்காங்கங்க. அகாஷா, யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் டீச்சர். யூ ஹாவ் த எபிலிட்டி டு counsel others and help them awaken their spiritual gifts and divine life mission. ஆக்சுவலாக இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நிறையா நல்ல அட்வைஸை கொடுக்க போகிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மற்றவங்கள ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல திறமை இருக்குது. அதை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல அவைக்கிங்கை கொடுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை, ஒரு டிவைன் எனர்ஜியை நீங்களும் கொடுக்கலாம். உங்களுக்கான அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேத்திக்கிறீங்களோ, ஹீல் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை கொடுத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. அது இன்னும் உங்களோட டிவைன் எனர்ஜியை அதிகப்படுத்தும். உங்களோட மிஷனாகவே அதான் இருக்கும். நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இத்தனை பேருக்கு ஒரு நல்லதை சொல்லியிருக்கீங்க, நல்லதை செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோ உங்களோட கடமையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கவுன்சில் கொடுக்கறதுக்கு தயாராகுங்க. யாராவது ஹெல்ப் நீடில் இருந்தாங்கன்னா உங்களோட கைடன்ஸை அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு டிவைன் கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான், நீங்கள் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து அடுத்தவங்களுக்கும் உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்களையும் ஒரு நல்ல பாத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்களையும் அது இன்னும் மேம்படுத்தும். இதுதான் அகாஷா உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க மெசேஜ். ஸோ இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருந்ததுன்னா, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த மெசேஜஸ்லாம் உதவியாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ், உங்கள் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ wonderful and beautiful day.